ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இரும்பு சட்டியை எப்படி தான் பராமரிக்கிறது? எண்ணெய் தேய்ச்சி வச்சா பிசு பிசுன்னு ஆகுது, தண்ணியோட வச்சா துரு பிடிச்சிருது, இது எப்படி தான் பராமரிக்கிறதோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு சூப்பரான டிப்ஸ் நான் சொல்றேன். கஷ்டமே படாம ஈஸியா பராமரிக்கலாம். சிம்பிள். எப்படின்னா, சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை எப்பவும் போல கழுகி வச்சுக்கோங்க. கழுகிட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்து தொடச்சு வச்சா மட்டும் போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாம தொடச்சு வச்சீங்கன்னா போதும், துரு பிடிக்காது. அதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நிறைய வீடியோக்கள்ல எண்ணெய் தேய்ச்சி வைக்கணும்னு சொல்லுவாங்க, நானுமே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப யூஸ் பண்ணி பார்த்ததில் தான் தெரியுது, எண்ணெயும் தேய்ச்சி வைக்க கூடாது, தண்ணியோடையும் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணி தொடச்சு வச்சா மட்டும் போதும். இந்த பேன்ல நான் கழுகிட்டு அப்படியே அந்த ஹேங்கர்ல மாட்டி வச்சிருவேன். இந்த மாதிரி தண்ணி இந்த இடத்துல ஓரத்துல போய் தங்கி தங்கி இந்த மாதிரி துரு பிடிச்சிருச்சு. இந்த துரு பிடிச்ச கரை என்ன பண்ணியும் போகவே இல்லை. அதே மாதிரி இந்த தோசைக்கல்ல எண்ணெய் தேய்ச்சி வச்சு பராமரிக்கும் போது இந்த ஓரங்கள்ல எல்லாம் போய் எண்ணெய் போய் அப்படியே அப்பிக்கும், நல்லா பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி யூஸ் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சிச்சு, இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. எப்பவும் போல சமைச்சிட்டு கழுகிட்டு நல்லா தொடச்சு வச்சா மட்டும் போதும். ஒரு சொட்டு தண்ணியோ ஒரு சொட்டு எண்ணெயோ தேய்க்க கூட வேண்டிய அவசியமே இல்லை. அது பாட்டில் இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா மட்டும் போதும். நான் அப்படிதான் இப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகா பார்க்கறக்கே புத்தம் புதுசு போல சூப்பரா இருக்குன்னு. யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு டக்குன்னு கழுகி நல்லா தொடச்சு வச்சிடுவேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால எனக்கு துரு பிடிக்கவும் இல்லை, பிசு பிசுன்னு ஒட்டவும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.